பார்க்க போகிறோன்னா எக்ஸாம்பிள் 16. எக்ஸாம்பிள் 16ல் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் டு கேல்குலேட் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரெடிட் சேல் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது அவன் என்னென்னா நம்ம ரெடி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட், டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட், பில் ரிசிபிள் அக்கௌண்ட், பில் பேயபிள் அக்கௌண்ட்டு. இந்த 4 அக்கௌண்ட்டுமே தான் இப்போ நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி இந்த 4 அக்கௌண்ட்டுமே தனித்தனியாக பார்த்துருக்கோம். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு தனியாக, டோட்டல் கிரெடிட்டர் அக்கௌண்ட்டு தனியாக, பில் பேயபிள் அக்கௌண்ட்டு செப்பரேட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே செப்பரேட்டாக தான் நம்ம பார்த்தோமே தவிர இப்போது நம்ம எல்லாம் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் சேர்த்து வச்சு தான் இப்போ எல்லா சம்மே பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா எப்போவுமே வரிசையாக வாங்க. ஏன்னா பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சின்னா அதில் ஏதாவது ஒரு என்ட்ரி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெட்டாஸ், இது வந்து ஓப்பனிங், இது க்ளோஸின். ஓகேவா? ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன தேவை, ஓப்பனிங் வந்து இப்போ டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். டு பேலன்ஸ் பிடி, டு பை பேலன்ஸ் சிடி அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுதான் ஓப்பனிங்னா என்னது, ஓப்பனிங்கிறது பேலன்ஸ் பிடி. இப்போ இந்த க்ளோசிங் வந்து என்னது, பேலன்ஸ் சிடி. ஸோ இதுதான் இப்போ டெட்டார் அக்கௌண்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் 60,000, க்ளோசிங் பேலன்ஸ் 55. இப்போ இது வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு என்னது ஓப்பனிங் பேலன்ஸ், டு பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ 60. அடுத்தது என்ன இருக்குது, டெட்டாஸ் க்ளோசிங் எவ்வளோ 55, அதாவது பேலன்ஸ் சிடி. கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் ஏன்னா அடுத்த ரியல் இருக்குது. பை பேலன்ஸ் அமௌண்ட் 55. இப்போ டெட்டா கம்ப்ளீட்டட். அடுத்து பில் ரிசிபிள். பில் ரிசிபிளோ அதே மாதிரி தான், ஓப்பனிங் 5,000, க்ளோசிங் பேலன்ஸ் 1,000. ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 5,000, டு பேலன்ஸ் பிடி 5,000. அதுமாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 1000, அது எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன இருக்குது, கெடிட்டாஸ். கெடிட்டாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 25, க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்னது 28. டோட்டல் கெடிட்டர் அக்கௌண்ட்டில் அப்படியே மாற்றி வரும். ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கெடிட் சைடில் வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடில் வரும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ கெடிட்டர்ஸில் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 25, க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு 28. டெட்டா கம்ப்ளீட்டட், பில் ரிசிபிள் கம்ப்ளீட்டட், கிரெடிட்டாஸ் கம்ப்ளீட்டட். இப்போ அடுத்து பில் பேயபிள். அவன் கொஸ்டினில் 4 அக்கௌண்ட்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட், கிரெடிட்டார் அக்கௌண்ட், பில் ரிசிபிள் அக்கௌண்ட், பில் பேயபிள் அக்கௌண்ட்டுன்னு 4 அக்கௌண்ட்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால 4 அக்கௌண்ட்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு 3 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பில் பேயபிள். பில் பேயபிள் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 2,000, க்ளோசிங் பேலன்ஸ் 3,000. எழுதியாச்சு. பில் பேயபிள் பில் பேயபிளும் அதே மாதிரி தான், ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேஷ். இப்போ இந்த டேபு காலம் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ அடுத்தது அதர் இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த அதர் இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ். அவங்களே டெட்டாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது நமக்கு டெட்டாஸில் தான் வரும். சரியா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் 1,30,000. டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு கேஷ் ரிசீவ்டு வந்து கிரெடிட் சைடு. ஓகேவா? அமௌண்ட் என்ன சொல்லியிருக்காங்க 1,30,000.
இப்போது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர். டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர் இருக்குது. அப்போது கஸ்டமருக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறோம், சரியா? அது என்னது, டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு. டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு தான் டிஸ்கவுண்ட் அலோடு வரும், ஓகேவா? அமௌண்ட் எவ்வளோ, 5500. இப்போது அடுத்தது என்னென்னா, கேஷ் பேடு டு கிரெடிட்டாஸா, அமௌண்ட் எவ்வளோ, 70. கேஷ் பேடு டு கிரெடிட்டாஸ்னு அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ அது கண்டிப்பாக கிரெடிட்டார் அக்கௌண்ட்னா. கேஷ் பேடு எந்த சைடு, டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு வரும். அமௌண்ட் என்ன, 70. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர். இங்கே என்ன சொல்லியிருந்தேன்னா, டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? கஸ்டமருக்கு கொடுக்குறதுனால அது டிஸ்கவுண்ட் அலோடு. இங்கே சப்ளை கிட்டேருந்து நம்மளுக்கு வருது. ஒரு ஷாப் நான் வச்சுருக்கேன், அந்த ஷாப்லேருந்து எனக்கு இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், ஒரு ஷர்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன். அவன் எனக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறான். அப்போது டிஸ்கவுண்ட்டு எனக்கு தான் சரி, அந்த கடைக்காரங்கிட்டேருந்து எனக்கு தான் டிஸ்கவுண்ட் வரும். அதனால இது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. கஸ்டமர்னால் நம்ம மற்றவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறோம், ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளைனா ஒரு கடைக்காரன் எனக்கு டிஸ்கவுண்ட்டு தரான், அதை நான் வாங்குகிறேன். அதனால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. டிஸ்கவுண்ட்டு நம்மளுக்கு சேருது. அமௌண்ட் எவ்வளோ, 3500. எழுதியாச்சு. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு டோட்டல் கிரெடிட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. இப்போது அடுத்தது என்ன இருக்குன்னா, பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில் பேயபிள். பேமெண்ட் அகைன்ஸ்ட் பில் பேயபிள் சொல்லிட்டாங்க. அப்போது பில் பேயபிள் அக்கௌண்ட்னா பேமெண்ட்டு அகைன்ஸ்ட்டு பில் பேயபிளுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது, ஓகே? எவ்வளோ அமௌண்ட்டு, 7000. இந்த ஆல்ரெடி எல்லாமே கரெக்டாக உங்கள் ஃபார்மெட்டில் இருக்குது. ஃபார்மெட்டு படி தான் சம் ஃபுல்லாகவே. அப்போது பில் பேயபிள் அக்கௌண்ட்டில் இது டெபிட் சைடு வரும். அமௌண்ட்டு 7 டு கேஷ் அக்கௌண்ட். ஏன்னா பில் பேயபிள் தானே, ஸோ பில் பேடு என்னது, அமௌண்ட் எவ்வளோ, 7, ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேமெண்ட் கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள். கேஷ் எனக்கு சேர்ந்து இருக்குது, ஓகேவா? கேஷ் எனக்கு வந்துடுச்சு. அதுவும் என்ன அக்கௌண்ட்டில் போட சொல்லியிருக்காங்க, பில் ரிசீவ்டு அக்கௌண்ட்டில் தான் போட சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டு 14. அப்போது பில் ரிசீவ்டு அக்கௌண்ட்டில் அந்த கேஷ் ரிசீவ்டு இருக்கா, அங்கே எப்படி நமக்கு பில் பேபிள் கேஷ் பேடுன்னுடுது. ஸோ இங்கே கேஷ் ரிசீவபிள்னு இருக்கும் கிரெடிட் சைடு. அமௌண்ட் எவ்வளோ, 14 எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன, பில் ரிசீவ்ட் டிஸ்ஆனர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த என்ட்ரி இது மட்டும் நமக்கு என்னதுன்னா 2 இடத்துல அப்ளை பண்ணுவோம். இந்த ஒன்று மட்டும் 2 இடத்துல அப்ளை பண்ணுவோம். அது ஒன்று என்னன்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு, இன்னொன்று டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு. பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு கிரெடிட் சைடு வரும். ஏன்னா பை டெட்டாஸ்ன்னு ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டில் இருக்கோ பை டெட்டாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் பை பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு. ஏன்னா கொஸ்டினில் அவங்க அதான் சொல்லியிருக்காங்க, டிஸ்ஆனர்டு தான் சொல்லியிருக்காங்க. வந்திருக்க பில் டிஸ்ஆனர்டு ஆச்சு. அதனால் கிரெடிட் சைடு அமௌண்ட் என்ன, 1200. அதுவே நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இது 2 இடத்துல வரும்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்ன, டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டு. டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் வர்றப்போ அது டெபிட் சைடில் வரும், ஓகேவா? ஏன்னா டிஸ்ஆனர்டு டெட்டார் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு. ஃபார்மெட்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஃபார்மெட் படி தான் உங்கள் சம் ஃபுல்லாகவே எழுதியாச்சு. இப்போ அடுத்தது என்ன இருக்குது, பேட் டெப்ட்ஸு. பேட் டெப்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3500. அது டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும். அமௌண்ட்டு எழுதியாச்சு நம்ம, ஓகேவா? ஓகே, இப்போ கொஸ்டினில் இருக்க அந்த அதர் இன்ஃபர்மேஷனும் நம்ம எல்லாமே சம் ஃபார்மெட்டில் எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, எதிரில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம்ன்றது தான் நம்ம பார்க்க போகிறோமே.
ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட்னா பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு. ஏன் எடுத்த உடனே இந்த அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்த உடனே சம்மில் இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். எதற்காகனா இந்த அக்கௌண்ட்டில் வர ஆன்சர் இருக்குது பாரு, 2 டேட்டாஸ்னு. இந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா 2 டேட்டாஸ் கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி பை டேட்டாஸ்ன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒன்று கிரெடிட் சைடில் எழுதிப்பீங்க. அது எதுக்காகனா பில் ரிசீவ்ட் திஸ் ஆனர்டு, அதாவது வந்து சேரலை, அது பை டேட்டாஸ். இங்கே என்னென்னா பில் ரிசீவ்டு வந்து சேர்ந்த கணக்கு. ஸோ இது 2 டேட்டான்னு சொல்லிட்டு டெபிட் சைடில் வரும். ஓகேவா? இங்கே வர அமௌண்ட்டைனா நம்ம என்ன பண்ணுவோன்னா அப்படியே இந்த அமௌண்ட் எடுத்து டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா? இங்கே கண்டுபிடிக்கிற ஆன்சரு டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போவோம். அதனால தான் டோட்டல் டேட்டா அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டை நம்ம போடுறோம். as well as same procedure in bill payable account. bill payableயும் இங்கே கண்டுபிடிக்கிற சண்டே கிரெடிட்டான்னு சொல்லிட்டு இங்கே கண்டுபிடிக்கிற ஆன்சர் என்னவாகும்னா இங்கே கிரெடிட்டா அக்கௌண்ட்டில் வரும். அதுக்கப்புறமா நம்ம பர்ச்சேஸ்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு 5,000 மைனஸ் பண்ணி 2 டேட்டாஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோன்னா 16,200. இந்த 16,200 நம்ம 5,000 மைனஸ் பண்ணோன்னா ஆன்சர் வந்து எவ்வளோனா 11,200. ஸோ இப்போது இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், அதே 16,200 தான். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இங்கே கண்டுபிடிக்கிற 2 டேட்டாஸ், அதாவது பில் ரிசீவ்டு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போவீங்கன்னா டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டு கிரெடிட் சைடு எடுத்துகிட்டு போவோம். என்ன கண்டுபிடிச்சோம், 11,200 பில் ரிசீவ்டா, பை பில் ரிசீவ்டு 11,200. இங்கே கண்டுபிடிக்கிற அமௌண்ட்டை இங்கே எடுத்துகிட்டு போகணும். இப்போது இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ண எவ்வளோ வரும், 2,05,200. ஓகேவா? ஸோ இந்த 2,05,200 இங்கே இருக்க இந்த 2 அமௌண்ட்டோடவே நம்ம மைனஸ் பண்ணோம். அப்படி மைனஸ் பண்ணோன்னா 1,44,000 சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். கிரெடிட் சேல்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதே 2,05,200. இப்போ அடுத்தது பில் பேயபிள் அக்கௌண்ட்டு. பில் பேயபிள் அக்கௌண்ட்டு இந்த சைடு இருக்க ரெண்டுட்டுமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 10,000 கிடைக்கும். இந்த 10,000ஓட நம்ம எதை மைனஸ் பண்ணோம், 2,000 மைனஸ் பண்ணால் 8. ஓகேவா? நான் பில் ரிசீவ்டில் என்ன சொன்னனோ அதே தான். இங்கே இருக்க 8,000 என்னவாகும், அப்படியே உனக்கு டோட்டல் கிரெடிட்டாஸில் டெபிட் சைடு வந்துடும். பில் பேயபிள் அப்சஸ் சொல்லிவிட்டு அதே அமௌண்ட் 8 வந்து உனக்கு இங்கே வரும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ, 1,09,500. இந்த 1,09,500 25,000ஓட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 84,500. அதான் நமக்கு பர்ச்சேஸ்டு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ ஆட் பண்ணால் அதே 1,09,500. அவ்வளோதான், சம் கம்ப்ளீட்டடு. இது வந்து 5 மார்க்ஸ் சம்மு. அகைன் நான் சம்மரி மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பில் ரிசீவ்ட் அக்கௌண்ட்டு. எதுக்காகனா இதில் வர ஆன்சர் இருக்குது இப்போ 2 டேட்டா அக்கௌண்ட்டில் வர ஆன்சர் வந்து இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டில் எழுதணும். அதனால டோட்டல் டேட்டா அக்கௌண்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆன்சர் இங்கே கிரெடிட்டில் இருக்கா, சாரி டெபிட்டில் இருக்கா. ஸோ இந்த ஆன்சர் டோட்டல் டேட்டா அக்கௌண்ட்டுக்கு வரும்போது கிரெடிட்டில் வரும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் நமக்கு என்னது 1,44,000. அதே தான் பில் பேயபிள் அக்கௌண்ட்லேயும் இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம், பை சண்டே கிரெடிட்டாஸ். இந்த அமௌண்ட்டு அதே மாதிரி கிரெடிட்டா அக்கௌண்ட்டில் வரணும். இங்கே வந்து கிரெடிட் சைடில் இருக்கா. ஸோ டோட்டல் கிரெடிட்டா அக்கௌண்ட்டில் வரும்போது டெபிட் சைடில் வரும். அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணால் நமக்கு 84,500 ஆன்சர் கிடைக்கிறது. கிரெடிட் பர்ச்சேஸ்டு கண்டுபிடிச்சிட்டோம், கிரெடிட்
சேல்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம்.